ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அக்டோபர் மாதம் முதல் நாளிலே உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை, குறிப்பாக வாக்குத்தத்த வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஆண்டவரின் பெரிதான கிருபையினாலே இந்த 2024 ஆண்டு 9 மாதங்களை கடந்து இந்த 10வது மாதம் முதல் நாளிலே நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக தேவனுடைய சமூகத்தில் கூடி வர தேவன் நமக்கு கிருபை பாராட்டினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவராலே அன்றி, அவருடைய கிருபையாலே அன்றி, அவருடைய இரக்கத்தினாலே அன்றி நீங்களும் நானும் இன்று வரை இருக்க முடியாது. அதிகமாக நாம் உபயோகிக்கிற வார்த்தை புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அதை ஒவ்வொரு மாதமும் முதல் நாளிலே நாம் அதிகமாக நினைவு கூறுகிறோம். உண்மை, நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது ஆண்டவருடைய கிருபை தான். ஆண்டவர் நம் மீது அவருடைய பிள்ளைகள் என்ற ஒரு உரிமையோடு கூட அவர் நமக்கு பாராட்டி இருக்கிற கிருபைக்காக நம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆகவே இந்த நாளிலே வாக்குத்தத்த செய்தியை நாம் கேட்க போகிறோம். யாவரும் வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை இந்த மாதம் நாம் வாக்குத்தத்த வார்த்தையாக நாம் கேட்போம். கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வாசிப்போம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18வது வசனம். நான் வாசிக்கிறேன், நீங்கள் யாவரும் நன்றாக கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் இந்த மாதம் நம்மை பார்த்து சொல்லுகிற தேவனுடைய வார்த்தை, நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. நம்முடைய நம்பிக்கை ஒரு முடிவு உண்டு. ஆண்டவர் அதை மிக உறுதியாக சொல்லுகிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே உன் நம்பிக்கைக்கு ஒரு முடிவு உண்டு என்று சொல்லுகிறார். முடிவு உண்டு என்று சொன்னால் நாம் நினைக்கிறோம் பல நேரங்களிலே இந்த சூழ்நிலைக்கு, இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்காதா என்று. நான் சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தர் மீது, கர்த்தருடைய வார்த்தையின் மீது எந்த காரியத்திற்காக தேவ சித்தத்தின் பிரகாரம் நம்பிக்கையை வைத்திருக்கிறீர்களோ அந்த காரியத்திற்கு நிச்சயமாக முடியும். நாம் நினைக்கிற பல நேரங்கள், ஆண்டவரே இதே சூழல் தான் கடந்து போய் கொண்டிருக்குமா, என் வாழ்க்கையில் இதே புயல் தான் வீசி கொண்டிருக்குமா, என்னோட குடும்பத்தில் இதே பிரச்சனை தான் நடந்து கொண்டிருக்குமா, எனக்கு ஒரு சமாதானம் உள்ள வாழ்க்கை, ஒரு மகிழ்ச்சி உள்ள வாழ்க்கை எனக்கு அமையாதா என்று நாம் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நிச்சயமாக முடிவு நம்பிக்கை. ஆக இந்த முதல் நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை என்னவென்று சொன்னார், நம்முடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது என்று சொல்கிறார். அல்லேலூயா. நம் பல நேரங்களிலே நம் நம்பிக்கையிலே நாம் சோர்ந்து விடுவோம். ஆண்டவர் தானே நம்பி இருக்கிறேன், ஏன் எனக்கு இதெல்லாம் நடக்குது, ஆண்டவர் தானே சார்ந்து இருக்கிறேன், ஏன் நான் நம்பி இருக்கிற நம்பிக்கைக்கு ஏன் இதுவரை பலன் கிடைக்கல. ஆண்டவர் இந்த மாதம் சொல்கிறார், மகளே உன் நம்பிக்கை வீண் போகாது. நம் பல நேரங்களிலே கர்த்தரை நம்புகிறது வீண் என்று நினைக்கிறேன். இல்லவே இல்லை. சங்கீதம் 118 என்ன சொல்கிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பது என்னாலும். அல்லேலூயா. ராஜாக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம் என்று. ஆக மனுஷனுவா இருந்தாலும், ராஜாவாக இருந்தாலும், அல்லது இந்த உலகத்திலே இவர்தான் நம்புவோம் என்று யாரையாவது நாம் நினைத்திருக்கோமானால் அவர்களை பார்க்கணும் கர்த்தரை நாம் அதிகமாக நம்பலாம். அல்லேலூயா. நாம் கர்த்தரை நம்பும்போது ஆண்டவர் சொல்றார், நம்பிக்கை வீண் போகாது. வேதாகமத்திலிருந்து ஒரு சம்பவத்தை கூட நாம் பார்ப்போம். அது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 46வது வசனத்திலிருந்து நீங்கள் 52வது வசனங்கள் வரை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அதில் ஒரு சம்பவம் போடப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்கிறேன், நன்றாக கவனியுங்கள். பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். அப்பொழுது கப்பர்நாகுமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாய் இருந்தான் என்று பார்த்துவிட்டு 47வது சொல்லுகிறது, இயேசு யூதாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று. நல்லா கவனிங்க. அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது
அவரிடத்தில் போய் தன் மகன் மரண அவஸ்தையாக இருந்தபடினாலே அவனை குணமாக்கும்படிக்கு வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். இந்த 50வது வசனத்தை வாசித்த மிக அற்புதமான ஒரு வார்த்தை அந்த இடத்துல போடப்பட்டது. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, 53வது வசனத்திலே 52, 53 பார்ப்போம் என்று சொன்னால், அப்பொழுது அவன் வீட்டுக்கு போகிறான். அவனுடைய ஊழியக்காரர்கள் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து சொல்கிறார்கள், உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்ப அவன் கேட்கிறான், எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணமுட்டாயிற்று என்று விசாரிக்கும் பொழுது, நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்று சொன்னார். அப்போ அவன் நினைக்கிறான், அது எந்த நேரம் என்று சொன்னால், இயேசு தன்னிடத்திலே சொன்ன அதே நேரத்திலே அந்த வேலைக்காரன் அவனுடைய குமாரன், ராஜாவினுடைய வேலை பார்க்கிற அவனுடைய குமாரன் என்ன செய்திருக்கிறான், பிழைத்திருக்கிறான். பாருங்க, 50வது வசனம் சொல்லுகிறது, அவன் அந்த வார்த்தையை நம்பி போனான். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாத வாக்குத்தத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஜனங்களே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வரும் பொழுது அந்த வார்த்தையை நீங்கள் நம்புங்கள். ஆண்டவர் உங்களுக்கு செய்வேன் என்று சொன்னதை நம்புங்கள். ஆண்டவரை நம்புங்கள். ஒரு நாளும் நம்ம நம்பிக்கை வீண் போகவே போகாது. யோபு சொல்கிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மீது நான் நம்பிக்கையா இருப்பேன். அல்லேலூயா. என்ன ஒரு நம்பிக்கை பாருங்கள், தேவன் மீது அவர் வைத்திருக்கிறார். பவுல் சொல்கிறார் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே, இப்பொழுது அன்பு, நம்பிக்கை, விசுவாசம் மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது என்று சொன்னாலும் இப்பொழுதைக்கு நமக்கு நம்பிக்கையும் வேண்டும். அல்லேலூயா. ஆகவே அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, உன் நம்பிக்கையை விட்டுவிடாது. உன் நம்பிக்கையை கர்த்தர் மீது வை. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்று சொல்றாரு. உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாக முடியும். அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எந்தெந்த காரியத்தைக்காக கர்த்தரை நம்பி இருக்கிறீர்கள், அது ஒருவேளை திருமண காரியமாக இருக்கலாம், அல்லது ஒருவேளை சுகத்துக்காக இருக்கலாம், அல்லது ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற வேலை வாய்ப்புகளை இருக்கலாம், அல்லது நீங்க உங்களுக்கு வர வேண்டிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கலாம். எதுவானாலும் பரவாயில்ல, கர்த்தர் மீது உங்கள் நம்பிக்கையை வையுங்கள். உங்கள் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. நீங்கள் இந்த உலகத்தில் யாரை நம்பினாலும் அந்த நம்பிக்கை வீண் போகலாம். ஆனால் இந்த வானத்தையும் இந்த பூமியை படைத்த கர்த்தரத்தில் நாம் நம்பிக்கை வைக்கும் போது அந்த நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. அந்த நம்பிக்கையை நம் ஆண்டவர் இயேசு நிச்சயம் கனப்படுத்துவார். அல்லேலூயா. இந்த மாதம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் நம்பிக்கைக்கு முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கைக்கு நிச்சயமாக பலன் உண்டு. உங்கள் நம்பிக்கைக்கு நிச்சயமாக ஒரு பிரதிபலனை இந்த மாதம் கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்காக கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்காக பிரியக்காரனாக தேவன் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில உங்கள் நம்பிக்கையை வீண் போகாமல் பலன் அடைய செய்வார். எப்படி அந்த ராஜாவின் மனுஷனுடைய குமாரனை கர்த்தர் குணமாக்கி அவன் நம்பிக்கையை உறுதிப்படுத்தினாரோ, அதே போல கர்த்தர் உங்கள் நம்பிக்கையை உறுதிப்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே,